ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வெளில ஒரு திருநங்கை அக்கா தீ குளிச்சிருக்காங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த திருநங்கை அக்காங்களா அங்க இருந்த மக்கள் கிட்ட யாசகம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க, அதாவது காசு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால அங்க இருந்த மக்கள்லாம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 2 திருநங்கை அக்காங்களை போலீஸ் கூப்பிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அவங்கள வெளில விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 திருநங்கை அக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் வெளில போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல 2 அக்காங்க அவங்கள வெளில விடலன்னா நாங்க 2 பேரும் தீ குளிச்சு இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு அக்கா தீ குளிச்சுக்கிறாங்க. இப்ப அவங்க அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. அந்த வீடியோடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, திருநங்கை மேலதான் தப்பு, அவங்க இது மாதிரி காசு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். திருநங்கைகள் காசு கேட்க கூடாது, அவங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்றீங்க. அவங்க எங்கேயாச்சும் போய் வேலை கேட்டா வேலை கொடுக்குறாங்களா? கிடையாது. எங்கேயாச்சும் போயிட்டு வீடு கேட்டா வீடு குடுக்கறாங்களா? அதுவும் கிடையாது. அவங்க குடும்பத்திலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. திருநங்கையா பிறந்தது அவங்க தப்பா? திருநங்கைகளை ஆண் பெண் மாதிரி அவங்களையும் மதிச்சு எப்போ வேலை தராங்களோ அப்பதான் எல்லாமே மாறும். நான் பேசுறது கரெக்டா இருந்தா கமெண்ட்ல கரெக்ட்னு போட்டு விடுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.